ஜெய் பீம். ஒரு இக்கட்டான சூழலில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்தியா முழுக்க மாணவர்களுடைய தொடர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் உருமாறி மக்களும் அவர்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு தருணத்தை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் 2 நாளுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம எதுவும் பண்ணலையா ரஞ்சித் கேட்டார். அந்த வார்த்தை கூட ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்டு இந்த போராட்டத்துக்கு மிக உந்துதலான முதல் குரலாக இயக்குனர் வெற்றிமாறன் இருந்தார். அவருக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் ஆக்டர் ரேவதி வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா, நாங்கள் உங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு எனக்குமே வந்து அந்த விஷுவல்ஸ் தொடர்ந்து இந்த போராட்டங்களை பார்க்குறப்போ, அந்த போராட்டத்தில் நடந்த வன்முறை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் நீலமில் இருக்கிற இப்போது நாங்கள் புதுசாக தொடங்க இருக்கிற நீலம் மாணவர் அமைப்பு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏன் இந்த நிகழ்வை வந்து நீலம் மாணவர் அமைப்போடைய முதல் நிகழ்வாக அது ஏன் பண்ணக்கூடாது, இதை நம்ம பண்ணலாம், அவங்கள வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு எங்களுடைய செக்ரட்டரி உதயா அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி அண்ட் தலைவர் ராஜசேகரன் அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பண்ணோம். அண்டு இதை ரொம்ப சூப்பராக வாசுகி பாஸ்கர் தோழர் அவர்களும் புளியந்தோப்பு மோகன் அவர்களும் அற்புதமாக வழிநடத்தி, என்னது சத்யராஜ் தானே, ஆமாம், ஸோ வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அண்டு இந்த போராட்டத்துக்கு அழைச்சி நிறைய பேரை வந்து நாங்கள் பெருசாக அழைக்கலை, வெறும் மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். அந்த மெசேஜை கேட்டு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு காணொலி நமக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து நமக்காக போட்டு அது மூலமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இங்கே டெஃபினட்டாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, மக்களுடைய போராட்டத்துக்காக இறங்கி நம்ம நிற்கிறப்போ நம்ம மேலே சுமத்தப்படுற பொய்யான குற்றச்சாட்டுகள் மறைந்து போகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் பாபா அம்பேத்கருடைய அந்த இக்னோர் பாலிசியை தான் நான் பொதுவாக ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கிறது வந்து என்னுடைய வேலை இல்லைன்னு நான் நினைப்பேன். அண்ட் பாபா அம்பேத்கரும் அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நிரூபிக்கிறது இருக்குல்ல, யார்கிட்ட எப்போ என்ன, நான் யார், நீ எந்த பக்கம் நிற்கிற, நீ என் பக்கம் நிற்கிறியா, என்னுடைய குரலில் நீ எப்போ பேசுவ, இப்படி நீ பேசு, இன்னும் எத்தனை காலம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் நின்னாச்சு, முன்னாடி வந்து பேசியாச்சு, இதுதான் எங்களுடைய குரல்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகு வந்து நீங்கள் விரும்புகிற மொழியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு திருப்பி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய தோல்வியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடையாதீங்க. ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இப்போது கரப்பான் பூச்சி அமைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மூமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டையராக ஒரு பேர் வச்சு, ஏன்னா நம்மளை வந்து விமர்சிக்கிற ஒரு உயர்த்த நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து மிக மோசமாக விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சன்ற பேர்லேயே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை திரளான இளைஞர்களை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் மேலே மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, அவர்கள் அரசியல் நிலைப்பாடற்று இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, குறிப்பாக தற்கொலைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. நம்ம அவங்களை எப்படி சரியாக அரசியல் படுத்தி வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பட் அவங்களை அரசியல் படுத்தாத அந்த பிரச்சனைனால தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீட்டுக்காக பல பேரை இழந்தும் நம்ம இதை தீவிரமாக ஒரு போராட்ட வடிவமாக மாற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அனிதாவை போல் ஏதோ ஒரு குழந்தை இறக்குறப்போ அனிதாவுக்காக நம்ம வந்து ரோட்டில் நின்றுமே, அனிதாவுக்காக நம்ம வந்து பேசணுமே, அனிதாவுக்கு அப்புறம் பிரதீபாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்களே, இன்னும் இறந்துகிட்டே இருக்காங்களே. அப்போ போன ஆட்சி வந்தப்போ வந்து இன்னும் நிறைய பேர் அப்படியே இறந்துகிட்டே இருக்கிறப்ப வந்து வெறும் அறிக்கைகளாகவும் இது வந்து மாறிடும், இல்லை இது மாறாது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்தாச்சு, திரும்பவும் அதே அதிகார வர்க்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்மக்கிட்ட பவர் இல்லை, திருப்பி வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட தான் வந்து போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது.
இதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு சலிப்பும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் தான் தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க உருவானதுனால நாமமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்மக்கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேறு வேறு முகங்களாக மாறி நிற்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த போராட்ட உணர்வும் ஒரு போராட்ட எண்ணமும் ஒரு இடத்துல மழுங்கியும் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையும் இன்னும் வந்து இப்போ ஒரு மூமெண்ட் வந்து இப்போ பயங்கரமாக போராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கூடியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறத வந்து கிட்டத்தட்ட ஒரு அயற்சியாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, எனக்கு அந்த கரப்பான் பூச்சி அமைப்புடைய அந்த நிறுவனரை வந்து வரப்போ பாஸ் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார் வெளியே வரப்போ. எனக்கு ஆனால் பயம்தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா பாஸ் அம்பேத்கர் பேர் சொன்னாலே அவன் ஒரு காஸ்ட்டுன்னு சொல்லி அவன் வந்து ஒரு தலித், அவன் ஒரு ஜாதிக்கு அவன் அது அப்படி தான் அவன் பேசுவான், அவன் வந்து அம்பேத்கரிஸ்ட்டு, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவன் வந்து காஸ்ட் ஐடியாலஜி உள்ளவன் அப்படின்னு அவரையும் பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அவர் வந்து அந்த டெல்லியில் போராட்டத்தில் உட்கார்றப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம் இருந்தது. இவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிருக்காரு, ஒரு நல்ல உயர்கல்வியை பெற்றிருக்காரு. அங்கேருந்து வந்து எந்த நம்பிக்கையில் வந்து எந்த மக்களை நம்பி பாஸ் அம்பேத்கருடைய புகைப்படத்தை உயர்த்தி இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இவர் முழங்குகிற அந்த ஜெய்பீம் உண்மையிலேயே இந்தியாவுக்கான ஒரு முழக்கமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே இங்கே இருக்கிற மக்கள் அந்த ஜெய்பீம்ன்ற முழக்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில்? இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஜெய்பீம் அப்படின்னு சொல்கிறப்போ எள்ளி நகையாடவர்கள் நிறைய பேர், குறிப்பாக இங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்புகளே ஜெய்பீம்ன்ற வார்த்தையை ரொம்ப கிண்டலாக பேசினாங்க. அது ஒரு வடமொழி சொல்லுன்னு கூட சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், அம்பேத்கர் வாழ்கன்னு பேசி ஏன் ஜெய்பீம்னு சொல்கிறேன். இன்னும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, யார் இதை முன்னிட்டு நிறுத்துறது? ஒரு தலித் வந்து ஜெய்பீம் என்ற வார்த்தையோடு முன்னெடுத்து நிறுத்துறது இந்த போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட வைக்குமான்ற பயம் எனக்கு அடிப்படையில் உருவாச்சு. இப்போ இது பேசுகிறது கூட என்ன நினைப்பாங்கன்னா, உடனே வந்து இது ஒரு காஸ்ட் ஐடியாலஜியில் நான் திருப்புறேன் அப்படின்னு கிடையாது. இங்கே அடிப்படையிலிருந்து இது சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது நமக்கு. புரட்சியாளர் பாபா அம்பேத்கர் இந்த இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவாக எல்லாருக்குமான இந்தியாவாக கனவு கண்டவர். அவர் எப்படி ஒரு சாதிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கான தலைவராக இருக்க முடியும்? அந்த ஜெய்பீம் என்ற ஒரு சொல் எப்படி வந்து ஒரு சாதிக்கான ஒரு அடையாளமாக மாறிட முடியும்? ஆனால் அடையாளமாக மாறி இருக்கிறது யார்? மாற்றுறது யார்? நான் சொல்கிறதுனால, நான் எங்கிருந்து வந்ததுனால அந்த வார்த்தை ஒரு சாதிக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. அந்த பயம் அந்த சகோதரர் சொல்கிறப்போ அவரை பாஸ் அம்பேத்கர் புத்தகத்தை ஏந்தி வரப்போ எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பயம் நீங்கி இருக்கு. அந்த பயம் நீங்கி திரளான யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் பயங்கரமாக படித்தவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து அவ்வளோ பேர் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போராடுறது. குறிப்பாக எல்லா இந்தியாவில் எல்லா மட்டங்களிலும் வந்து போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அவருடைய உறுதியான நிலைப்பாடு இன்றைக்கி வந்து நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறப்ப வந்து ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு அவர். அந்த அரசியல் கட்சிகளுக்காக வந்து நான் போராடுறேன். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து போராடுறீங்க, ஆனால் நிறைய அரசியல் கட்சிகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை திட்டங்களில் செயல்படுத்துறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்களேன்னு சொல்கிறப்ப பயங்கரமான கோபம் வருது அவருக்கு. ஏன் அவங்க எங்கள் கூட நிற்கக்கூடாது? அவர்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஸோ இந்த போராட்டம் அப்படின்றது வந்து அவருக்காக மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது. அது ஜெய்பீம்ன்ற முழக்கத்திலேருந்து உருவாகிறப்போ உண்மையிலேயே பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கை இந்தியா முழுக்க வந்து உருவாக வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு பாசிச பாஜக பயப்படுற ஒரே ஆள் பாபா அம்பேத்கர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பாஜக அம்பேத்கரை பார்த்து பயப்படுகிறது, புரட்சியாளர் பாபா சாஹேப் பார்த்து பயப்படுது. எப்படியாவது அவரை வந்து என்ன பண்ணுது, கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறான். பல கட்டுக்கதைகளை உருவாக்குறான். பாபா அம்பேத்கருக்கு சிலையை உருவாக்குறான், இல்லை தலித்துகளுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது. ஸோ இதனாலலாம் தலித்துகள் இல்லை வந்து பாபா அம்பேத்கருடைய அம்பேத்கர்வாதிகள் வந்து அதை நம்பி போயிடுவாங்களான்னா கிடையாது.